சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே. எல்லை மறுவா நிறை அளிக்கும் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் திருவாத ஊரான் உரைத்த திருமாணிக்க வாசகத்தின் ஓதும் அடியோர்களுக்கு தீது ஒன்றும் வாராது, வாராது வந்தாலும் அவர்களுக்கு சேராது சேராது என்றும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. வாடி வா வா. நீ போய் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரோட நிம்மதியும் கெடுத்து அவங்க மனசுக்குள்ள அப்படியே பயத்தை உருவாக்கு. அந்த வீட்டுல யாருமே நிம்மதியா சந்தோஷமா இருக்கவே கூடாது. கூடாது, முடிச்சிரு. உத்தரவு எஜமானி. ஓ அடே சூர்யா, இதுக்கு நீ அங்க தூக்கலிய தொங்கி இருக்கலாம். ஏண்டா அந்த தண்டனையில இருந்து தப்பிச்சு வந்தோன்னு நினைச்சு நீ வருத்தப்பட போற. வேதனையில அப்படியே நீ துடிக்க போறா, துடிக்க போற. என்ன என்ன ஆச்சு? என் உத்தரவு இல்லாம எதுக்காக நீ திரும்பி வந்த? எதுக்கு வந்த? எதுக்கு வந்த? எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், அந்த வீட்டுக்குள்ள என்னால நுழைய முடியல. ஏதோ ஒரு சக்தி என்ன வீட்டுக்குள்ள நுழைய விடாம பண்ணுது. நானும் என் சக்திக்கு உட்பட்டு போராடி திரும்பி வந்துட்டேன். என் சக்திக்கு எதிராக இருக்கிற அந்த சக்தி யாரு? என்னது இது? ஒன்னும் புரியலையே. ஹலோ அம்மா. துர்கா, நான் உன் அம்மா இல்ல, பக்கத்து வீட்டு மல்லிகா பேசுறேன். அம்மாவோட போன் நம்பர் வந்ததுனால அம்மா தான் பேசுறாங்கன்னு நினைச்சிட்டேன். சரிம்மா, நீ கிளம்பி கொஞ்சம் உன் வீட்டுக்கு வரியா? என்னாச்சுக்கா? அம்மா நல்லா தானே இருக்காங்க? உன் அம்மா நல்லா இருந்தா அவங்க போன்ல இருந்து நான் பேசுவேனா? என்னக்கா சொல்றீங்க? அம்மாக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியலமா எனக்கு. உங்க அம்மா திடீர்னு ரத்த வாந்தி எடுத்திருக்காங்க. என்னது? ரத்த வாந்தி எடுத்தாங்களா? என்னக்கா சொல்றீங்க? நான் எப்பயும் போல உங்க அம்மா பக்கம் வந்தேனா, அவங்க என்னடா ரத்த வாந்தி எடுத்துட்டு இருந்தாங்க. அத பார்த்து நான் பதறி போயிட்டேன். அவங்க போன் எடுத்துதாமா உனக்கு போன் பண்றேன். நீ உடனே கிளம்பி வாமா. அக்கா, இன்னும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. நான் இப்பவே வந்துடுறேன். இந்த 3 நாளும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 3 நாளும் வீட்டுல இருக்கிறவங்க யாரும் எக்காரணத்தை கொண்டும் வீட்டை விட்டு வெளியில போகாதீங்க. நீ உடனே கிளம்பி வாமா. உங்க அம்மா திடீர்னு ரத்த வாந்தி எடுத்திருக்காங்க.
அம்மா, அம்மா தாயே, சமயபுரத்து மாரியம்மா, அம்மா ரத்த வாந்தி எடுத்ததா பக்கத்து வீட்டு அக்கா போன் பண்ணி சொல்றாங்க. உடனே நான் என் அம்மாவை போய் பார்க்கணும். ஆனா 3 நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போனா என் உயிருக்கு ஆபத்து, அதனால வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சித்தர் சொல்லிருக்காரு. ஆனா அம்மா ரத்த வாந்தி எடுத்தாங்கன்னு போன் வந்ததுக்கு அப்புறம் நான் இப்படியே வீட்டுல உட்கார்ந்து இருக்க முடியாதுல்ல. எனக்கு என்னோட உயிரை விட என் அம்மா உயிர் தான் முக்கியம். அம்மா தாயே, உன்னை நம்பிதான் நான் இப்ப வீட்டை விட்டு வெளியே போறேன். அதுக்கு மேல நீதான் பாத்துக்கணும். சமயபுர தாயே. நான் விரிச்ச வலையில இவ வசமா வந்து மாட்டிக்கிட்டா. நான் வீட்டை விட்டு அவளை வெளியில வர வச்சுட்டேன்ல. இனிமே என்னோட ஆட்டம்தான். வந்துட்டா வந்துட்டா, அவ எல்லைய தாண்டி வந்துகிட்டு இருக்கா.